Hi students, good morning. So இன்னைக்கு நம்ம வந்து 18 sumல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ 18 sum வந்து the following are the cause data for three alternative way of processing the clerical work for cases brought before LC code system, manual, semi-automatic, fully automatic. So manual fixed cost is 15,000 total, 45,000 total, 1,25,000 total. இங்க வந்து 240 per unit variable cost, 140 per unit variable cost, 40 per unit variable cost. Calculate the cost indifference point. Cost indifference point அப்படின்னா என்ன அர்த்தம்னா at a point where two costs are same. So இதுதான் cost indifference point. So எப்பவுமே cost indifference point நம்ம டூ திங்ஸ்க்கு முன்னாடி டூ திங்க் பிட்வீன் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம cost indifference point between manual and semi automatic கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மக்கிட்ட இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட். ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகும் போது என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அதோட இம்பேக்ட் என்னோட வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்வியஸ்லி இப்போ இதுதான் ஃபிக்ஸட் காஸ்ட்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் வேரியபிள் காஸ்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. தெர் இஸ் a சேவிங்ஸ் இன் த வேரியபிள் காஸ்ட். ஆனால் இப்போ இது சேவிங்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட்னு நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ யூ ஷுட் ப்ரொடியூஸ் மோர் யூனிட்ஸ். ஏன்னா முன்னாடி டு பிரேக் ஈவன் யூ நீட் ஓன்லி 15,000 rupees, பட் நவ் டு பிரேக் ஈவன் யூ நீட் 45,000 rupees. அப்போ கான்ட்ரிபியூஷன் அதிகமாக்கணும். கான்ட்ரிபியூஷன் அதிகமாக எவ்வளோ ஆக்கணும்னா 45,000க்கு நீங்கள் ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ at the point where the total cost of manual is equal to semi automatic, அதை தாண்டி போகும்போது you prefer B, அதை விட கம்மியா போகும்போது யூ ப்ரிஃபர் ஏ. பிகாஸ் கம்மியா போகுது அப்படின்னா ஈஸியா இது பிரேக் ஈவன் ஆகி இதுல நிறைய ப்ராஃபிட் வரும். அதிகமா போகுது அப்படின்னா அப்ப இதுல உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், ஏன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன் ஸ்டில். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 45 minus 15,000, 30,000. Change in variable cost is 100. So 300 units is the answer. But at 300 units, both the costs are same. Check பண்ணிடலாமா? Variable cost, fixed cost. At 300 units, manual, semi-automatic. So manual என்னோட fixed variable cost வந்து 300 units into 240, 72,000. Semi-automatic 140 into 300, 42,000. Fixed cost வந்து இந்த இடத்துல 15,000, இங்க 45,000, இங்க 87,000, இங்கேயும் 87,000. ஸோ இதுதான் காஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அட் 300 யூனிட்ஸா இது எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இது கரெக்ட். இப்போ இதை விட அதிகமாக போகுது, அப்போ நான் ரெண்டு சினாரியோ எடுத்துக்கிறேன். எய்தர் 400 யூனிட்ஸ், கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக எடுத்துக்கலாமே, ஆர் எல்ஸ் 200 யூனிட்ஸ். ஸோ 400 யூனிட்ஸில் என்னோட வேரியபிள் காஸ்ட் வில் பி 400 into 240, 96,000. Fixed cost 15,000. அப்போ total is 96 plus 15,000, 1,11,000. இது மேனுவல். செமி ஆட்டோமேட்டிக்ல 140 into 400, 56,000. இங்க 45,000. அப்ப 45 plus 56 is 1,01,000. அப்ப at 400 units I prefer semi automatic over manual. At 200 units என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? At 200 units
Okay, at 200 units, manual semi-automatic, 200 into 240, 48,000, 15,000, 63,000, 200 into 140, 28,000, 45,000, அப்ப 373,000. அப்ப at 200 units, I prefer manual. At 400 units, I preferred semi-automatic. அப்போ where the fixed cost is increasing and there is a increase in fixed cost and simultaneous reduction in variable cost, அதுக்கு நீங்க indifference point கண்டுபிடிக்கணும். above indifference point போச்சு அப்படின்னா எதுக்கு fixed cost அதிகமோ அதை நீங்க இது பண்ணுவீங்க. below indifference point போகும்போது எதுக்கு fixed cost கம்மியோ அதை நீங்க செலக்ட் பண்ணிப்பீங்க. this is first one. இப்போ indifference point between semi-automatic and fully automatic. Same concept. Change in fixed cost divided by change in variable cost. 80,000 by 100. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா up to 300 units இருந்துச்சு அப்படின்னா you prefer manual. 300 to 800 இருந்தா you prefer semi-automatic. More than 800 இருந்தா you prefer fully automatic. இதுதான் change. I hope you understood this sum. In case of any doubt, you can comment in the comment box, which I will reply in the next class. If the present case load is 600 cases and it is expected to go up to 850 in near future, which is the most appropriate consideration? Present case I will prefer semi-automatic. Future case I prefer fully automatic. I hope you understood. அதுக்கு நீங்க வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். லைக் நான் வந்து இதனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். எனக்கு வந்து அப் டு இந்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வரைக்கும் போகும்போது எனக்கு வந்து அட் 800 வரைக்கும் எனக்கு இது ப்ரிஃபரபிள். மோர் தென் 800 போச்சுன்னா எனக்கு அதுதான் ப்ரிஃபரபிள் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லணும். ஸோ இப்போ நம்ம வெற்றிகரமாக 19th சம் வந்துட்டோம். இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடணும். XY Limited makes two products X and Y whose respective fixed cost is F1 and F2. You are given that the unit contribution of Y is 1/5 less than unit contribution of X. அதாவது contribution of Y is equal to 0.80 contribution of X. இதான் வந்து நமக்கு கொடுத்த டேட்டா. நெக்ஸ்ட் the total of fixed cost F1 and F2 is 1,50,000. So F1 plus F2 is equal to 1,50,000. That the break-even point of X is 1,800. அப்ப நமக்கு தெரியும் என்ன தெரியும்? At break-even point, fixed cost is equal to contribution into break-even point in units. இது நமக்கு தெரியும். ஏன்னா ஜெனரலா break-even point இருக்கும் போது என்னோட break-even pointல என்னோட contribution and fixed cost will be same. அதனால தான் நம்ம fixed cost by PVR னு போடுறோம். So contribution into break even point in units. அப்ப fixed cost இது F1 தான் வந்து X, இது Y. So F1 is equal to contribution into 1,800, contribution of X into 1,800. by F1 is equal to 1,800 contribution X. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இது மூணுமே டிரைவ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். and that 3,000 units is the indifference point between X and Y. அதாவது 3,000 at indifference point profit of X is equal to profit of Y. சரி, ப்ராஃபிட் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3,000 யூனிட்ஸா இன்டூ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் F1 is equal to 3,000 unita into contribution Y minus F2. So 3,000 contribution X minus F1 is equal to 3,000 contribution Y
minus F2. So இது ஒரு equation. Okay, next point. There is no opening, the inventory buildup as whatever sold produce is sold. Find out F1 and F2. ஓகே, இப்போ F1 and F2 கேட்டிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸ்லோவா. இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷனை அப்படியே ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா இதில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரே வேரியபிளாக கொண்டு வந்தால் தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 3000 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் மைனஸ் F1 இஸ் ஈக்குவல் டு 3000 கான்ட்ரிபியூஷன் ஒய் மைனஸ் F2. இப்போ நான் எல்லா கான்ட்ரிபியூஷனும் ஒரே சைடு எடுத்துக்கிறேன். 3000 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் மைனஸ் 3000 கான்ட்ரிபியூஷன் y இஸ் ஈக்குவல் டு F1 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ F1 மைனஸ் F2. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நெக்ஸ்ட், இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும். F1 இஸ் ஈக்குவல் டு 1800 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ், அதை இங்கே போட்டிருக்கேன். ஸோ F1 சப்ஸ்டிடியூட்டிங் F1 இஸ் ஈக்குவல் டு 1800 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ். அப்போ 3000 contribution x minus 3000 contribution y minus is equal to 1800 contribution x minus F2. சரி, இது முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொன்று, இப்போ கான்ட்ரிபியூஷன் வைக்கும் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தேன். கான்ட்ரிபியூஷன் y இஸ் ஈக்குவல் டு 0.80 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ன்னு. அப்போ 3000 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் மைனஸ் 3000 இன்டூ 0.80 contribution x minus இந்த 1800 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் 1800 contribution x is equal to minus F2. 3000 into 0.80 போட்டா 2400. 2400 1800 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 2400 பிளஸ் 1800 பண்ணா 4200. அப்ப 3000 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் மைனஸ் 4200 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F2. இப்போ இதுலையுமே எனக்கு மைனஸ் தான் ஆன்சர் வரும். அப்போ மைனஸ் 1200 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு F2. 1200 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு F2. அது இது மைனஸ் F2. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ஒரு புது ஈக்குவேஷன். இப்போ எனக்கு 1200 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு F2ன்னு கிடச்சிச்சு. 1800 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1ன்னு கிடச்சிச்சு. அப்போ நான் F1 ப்ளஸ் F2 இஸ் ஈக்குவல் டு F1 ப்ளஸ் F2 இஸ் ஈக்குவல் டு 1,50,000. F2 வந்து 1200 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ். F1 இஸ் நத்திங் பட் 1800 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் is equal to 1,50,000. 3000 contribution x is equal to 1,50,000. Contribution x is equal to 50 rupees. அப்போ per unit of contribution x is 50 rupees. இது முடிஞ்சிச்சு. இப்போ contribution y. Contribution y is nothing but contribution y is equal to 0.80 contribution x. அப்போ 50 into 0.80 40 rupees தான் கான்ட்ரிபியூஷன் y. ஸோ கான்ட்ரிபியூஷன் எக்ஸும் முடிஞ்சிச்சு, கான்ட்ரிபியூஷன் ஒய்யும் முடிஞ்சிச்சு. ஓகே, கான்ட்ரிபியூஷன் எக்ஸ் முடிஞ்சிச்சு, கான்ட்ரிபியூஷன் ஒய் முடிஞ்சிச்சு. இப்போ F1 இஸ் ஈக்குவல் டு 1800 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ். 1800 into 50. 1800 into 50. ஸோ F1 இஸ் ஈக்குவல் டு 90,000. F2 is equal to 1200 contribution x நினைக்கிறேன். அப்போ 1200 into 50. F2 is equal to 60,000. அப்போ F1 plus F2 is equal to 1,50,000 டேலி ஆகுதா? 90 plus 60 is equal to 1,50,000 டேலி ஆகுதா? அப்போ நம்மளுடைய F1 F2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவங்களும் F1 F2 தான் கேட்குறாங்க. யூனிட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம 50-40 கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த சம் ஓவர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த சம். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து அந்த சம்மை உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் 20 வந்து உங்களுக்கு வீடியோ மேர்ஜில் தான் வரும்.
ஸோ இப்போ நம்ம 20th சம் வந்துட்டோம். இன்னொரு 15 சம் மட்டும் இருக்கு. ஐ ரிமெம்பர் இட் கம்ப்ளீட்லி. ஸோ நம்ம இப்போ 20th சம் முடிச்சதுக்கப்புறம் 15 சம்மோட இன்னைக்கோட கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். Pressure Limited manufactures 3 products in the following has been collected from the books of accounts. ஸோ ஏபிசி அதோட சேல்ஸ் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 100 யூனிட் அவங்க சேல் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுல 40 யூனிட் வந்து ஏவாவும், 35 யூனிட் வந்து பியாவும், 25 யூனிட் வந்து சியாவும் இருக்கும். அதான் அர்த்தம். The company has currently discussion a proposal to discontinue the product C, so C complete omit பண்ண போறாங்க and replace it with product E when the following results are anticipated. So A, B, E இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Calculate the total production to sales, contribution to sales ratio, PV ratio கேட்டிருக்காங்க. And present break even at the existing sales mix கேட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் மிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏபிசிக்கு தனித்தனியா கேட்கல, ஏபிசியை சேர்த்து சேல் பண்ணா எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதான் present sales mix. Calculate the total contribution PV ratio and present break even sales at proposed sales mix. So ABE க்கு என்ன, ABC க்கு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. State whether the proposed sales mix is to be accepted or not. So first வந்து நம்ம existing க்கு போடுவோம். So existing க்கு particulars A, B, C total. Sales வந்து 300, 400, 300. Less variable cost 150, 200, 150. Sorry. 150, 200, 120. இது 200, 150, 200, 120. அப்ப contribution 300 minus 150, so 150, 200 and 80. PV ratio 150 by 300, 50%. இது 50%. 80 by 200, 40%. அப்படி செக் பண்ணிக்கலாம். 300, 400, 200, 300, 400, 200, 150, 200, 120. Okay, fine. 200 by 400 is 50%. Okay, fine. ஸோ இப்போ நம்ம வந்து பிவி ரேஷியோ சேல்ஸ் மிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா டோட்டலாக தான் எனக்கு வேணும், டோட்டல் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ சேல்ஸ் மிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 40, 35 and 25. ஐ திங்க் 40, 35 and 25. 40%, 35%, 25%. அப்ப PVR adjusted sales mix வந்து 50 into 40%, 20%. 50 into 35%, 17.5%. 40 into 25%, 10%. அப்ப total PV ratio is 20 plus 17.5 plus 10. 47.5% is the total PV ratio. Total sales is 60 lakhs. Total contribution is 60 lakhs into 47.5%. 28,50,000. Break even sales is fixed cost வந்து 18 lakhs. Break even sales வந்து 18 lakhs divided by 47.5%. 18 lakhs divided by 47.5%. So 37,89,474 units is the break even point. So இது வந்து break even point in value இதுதான். break even point in unitனா வந்து different வரும். 37,89,474. ஓகே. ஸோ வேல்யூங்கிறதுனால நீங்க இதை பாயிண்ட்ல கூட ரீடைன் பண்ணிக்கலாம். 37,89,473.68. இன்கேஸ் வால்யூமா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வால்யூம் வந்து cannot be sold in divisional way. So next step. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், கான்ட்ரிபியூஷன் டு சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் மிக்ஸ்ல. இப்போ நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் அட் த ப்ரப்போஸ்டு சேல்ஸ் மிக்ஸ் கண்டுபிடிக்க வரோம்.
proposed sales mix. Particulars A, B, E total. Sales 300, 400, 300. Less variable cost 150, 200, 150. Contribution 150, 200, 150. PV ratio 50 percentage, 50 percentage, 50 percentage. Sales mix ஓட multiply பண்ணிக்கிறேன். Sales mix வந்து 45, 30, 25. 45 percentage, 30 percentage, 25 percentage. 50 into 45 percentage, 22.5. 50 into 30 percentage, 15. 50 into 25 percentage, 12.5. 12.5 plus 22.5 plus 15. So 50 percentage is the total PV ratio. இப்போ சேல்ஸோட கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சேல்ஸ் வந்து 64 lakhs. 64 lakhs into 50 percentage. அப்போ 32 lakhs is the contribution. Break even point is equal to fixed cost by PV ratio. Fixed cost வந்து 18 lakhs. 18 lakhs divided by 50 percentage. 18 lakhs divided by 50 percentage போட்டா 36 lakhs வரும். So break even point is இது வந்து break even point in value. இது வந்து எப்பயுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது break even point in value. break even sales போட்டிருக்க இருந்தாலும் value. So கம்மி யூனிட்லயே இது பிரேக் ஈவன் ஆயிடும், இது அதிக யூனிட்ல பிரேக் ஈவன் ஆகும். ஸோ இப்போ பெட்டர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் ஈவன் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டா ப்ரப்போஸ் சேல்ஸ் கேன் பி அக்செப்டட். ஏன்னா நம்மளோட பிவி ரேஷியோவும் அதிகமா இருக்கு அண்ட் பிவி ரேஷியோ அதிகமா இருக்கு, ஃபிக்ஸட் காஸ்ட் சிமிலரா இருக்கு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கம்மியான பிரேக் ஈவன் பாயிண்ட்லயே முடிஞ்சது. அப்ப நமக்கு வந்து யூனிட்ஸ் அதிகமா போக போக நமக்கு அக்செப்டட் தான். ஸோ ப்ரப்போஸ்ட் கேன் பி அக்செப்டட். ஸோ 15th சம்மோட நம்ம கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம 15th சம் போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக 15th சம்க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து an automobile manufacturing company produces different model of car. The budget in respect of model 007 for the month of March is as under. So 40,000 units-க்கு net realization, that is nothing but sales. Material, wages and direct expenses are variable cost. இது ரெண்டும் fixed cost, total cost, profit, sales கொடுத்திருக்காங்க. Profit with 10% increase in selling price with a 10% reduction in sales volume என்னன்னு கேட்டிருக்காங்க. So first point. Second, volume to be achieved to maintain the original profit after a 10% rise in the material cost கேட்டிருக்காங்க. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் நோட் ஒன்று ரெடி பண்ண போறேன். ஸோ இந்த ஒர்க்கிங் நோட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இப்போ 3 சினாரியோ தெரியும். ஸோ சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3. ஸோ மூணுத்துக்குமே நான் வந்து சேல்ஸ் லெஸ் மெட்டீரியல் லெஸ் லேபர் லெஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட போறேன். இப்போ இது வந்து நான் 3 சினாரியோக்கு போட போறேன். எப்படி போட போறேன் அப்படின்னா, எனக்கு இப்போ ப்ரெசன்ட் சினாரியோல என்னுடைய சேல்ஸ் வந்து 2,10,000. ப்ரெசன்ட் சினாரியோல மெட்டீரியல் காஸ்ட் 79,200. ப்ரெசன்ட் சினாரியோல என்னுடைய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 37,200. என்னோட லேபர் வந்து 15,600. இது ப்ரெசன்ட் சினாரியோ. இது வந்து 40,000 யூனிட்ஸுக்கு இது எக்ஸிஸ்டிங். இது வந்து 36,000 யூனிட்ஸுக்கு இது வந்து 10% ரைஸ் இன் மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு. இது வந்து 10% இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் பிரைஸ்க்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ 2,10,000 40,000 போட்டோம்னா எனக்கு பர் யூனிட்டுக்கு சேல்ஸ் வந்து 5.25 கிடைக்கும். 10% ரைஸ் பண்ணா
5.775 கிடைக்கும். இங்க என்னோட செல்லிங் பிரைஸ் சேம் 5.25. 79,200 divided 40,000 போட்டா 1.98. செகண்ட் சினாரியோலையும் என்னோட மெட்டீரியல் காஸ்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 1.98. தேர்ட் சினாரியோல 79,200ங்கிறது எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது. சேம் 40,000 யூனிட்ஸுக்கு தான். ஸோ 2.178. இதையே நீங்க 1.98 பிளஸ் 10% கூட போடலாமேன்னு கேட்டீங்கன்னா தாராளமா போடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 1.98 into 110%. ஓகே ஃபைன். 15,600 divided by 40,000 is 0.39, 0.39, 0.39. 37,200 divided by 40,000 is 0.93, 0.93 and 0.93. Okay, fine, fine. இப்போ நம்ம contribution கண்டுபிடிக்கிறோம். 5.25 minus 1.98 minus 0.39 minus 0.93. So present contribution is 1.95. 5.775 minus 1.98 minus 0.39 minus 0.93. 2.475. 5.25 minus 2.178 minus 0.39 minus 0.93. 1.752. ஓகே, எல்லா கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிருக்கு. இது ஒர்க்கிங் நோட்டு தான். இதுல இருந்து எனக்கு எங்கெங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% இன்க்ரீஸ் இன் செல்லிங் பிரைஸ், 10% ரிடக்ஷன் இன் சேல்ஸ் வால்யூம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்னுடைய சேல்ஸ் வந்து 36,000 into 5.775, 2,07,900. 36,000 into 5.775 minus variable cost. Variable cost வந்து என்னது 1.98 இல்லைன்னா நான் டைரக்டா கான்ட்ரிபியூஷன் கூட போகலாம். 2.475 into 36,000. ஸோ 89,100. இங்கே நான் டைரக்டா கூட இதுக்கு தான் நம்ம வந்து இந்த கேல்குலேஷனே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ டைரக்டா கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 36,000 into 2.475. அப்போ 89,100 minus fixed cost 60,750. So profit minus 60,750, 28,350 is my profit. Okay, fine. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போகிறோம். செகண்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா volume to be achieved to maintain the same original profit, to maintain the original profit after 10% increase in the material cost. அப்ப original profit நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரிஜினல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு பர் யூனிட் கான்ட்ரிபியூஷன் தெரியும். 1.95 into 40,000. 40,000 into 1.95. அப்ப எனக்கு 78,000 வருது. less fixed cost. இது contribution less fixed cost. fixed cost வந்து same 60,750. so original profit is 78,000 minus 60,750, that is 17,250. okay, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் வந்து இங்க PV ரேஷியோ மட்டும் போட்டுக்கிறேன். 1.95 divided by 5.25, so 37.14%. 2.475 divided by 5.775, 42.86%. 1.752 divided by 5.25. ஆக்சுவலி இது மட்டும் நீங்க ஒமிட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு இது காம்ப்ளிகேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ margin of safety is equal to profit by PVR. So 17,250 divided by PVR is 33.37%. 17,250 divided by 33.37%. அப்போ 51,693
இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவிஆர். அப்ப 60,750 divided by 33.37%. 6750 divided by 33.37%. அப்ப 1,82,049.74. இங்கேயுமே பாயிண்ட்ல தான் வந்து 17,250 divided by 33.37%. 0.14. அப்ப டோட்டலா பிளஸ் 182,049.74. 2,33,742.88. So this is my sales required to earn the same profit divided by selling price. Selling price is 5.25 divided by 5.25. அப்ப units is 44,523 units. So units to be sold to get the same profit is 44,523. ஸோ இது உங்களுக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ யூனிட்ஸ் வந்து 44,523. இது வந்து கிராஸ் செக் தான். இது நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சதை இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ 44,523 இன்டூ 1.752. 44,523 இன்டூ 1.752. அப்போ எனக்கு 78,004 வருது. 0.296ன்னு. மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 60,750. அப்போ உங்களுக்கு வந்து மைனஸ் 60,750 பண்ணும்போது 17,250 4.296 வருது. ஒரு 4.296 மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் லைக் 2 யூனிட்ஸ் இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அது. இந்த 2 யூனிட்ஸோட மேஜர் டிஃப்ரென்ஸ்க்கு ரீசன் வந்து இந்த 4 rupees தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஐசிஐ ஆன்சருக்கும் இதுக்கும் 2 யூனிட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.